தலைநகர் டெல் அவிவ் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் நேற்று ராக்கெட் தாக்குதல். 250 ராக்கெட்டுகளை வீசி நடத்திய தாக்குதலில் 7 பேர் படுகாயமடைந்ததாக தகவல். மெக்சிகோவில் மதுபான விடுதியில் நடந்த துப்பாக்கி சூட்டில் 6 பேர் உயிரிழப்பு, மேலும் 5 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. துருக்கியில் தரையிறங்கிய போது ரஷ்ய விமானம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. உடனடியாக பயணிகள் மற்றும் விமான பணியாளர்கள் விமானத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. கடந்த வியாழக்கிழமை வொர்ஷ்னிக் என்ற புதிய வகை ஹைப்பர்சானிக் ஏவுகணையை உக்ரைன் போரில் பயன்படுத்தியது ரஷ்யா. வெடித்து சிதறிய ஏவுகணை பாகங்களை சேகரித்து உக்ரைன் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி. அதானி மீதான குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். வழக்கறிஞர் விஷால் திவாரி தாக்கல் செய்துள்ள மனுவில் தேச நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக முழு விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை. ஒடிசாவின் வரலாறு மற்றும் கலாச்சார கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. பாரம்பரிய ஒடியா நடன நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார். அதிமுகவினர் கோவிலாக வணங்கும் தலைமை அலுவலகத்தில் புகுந்து சேதப்படுத்தியவர்களை கடவுள் பார்த்துக் கொள்வார். ஓபிஎஸ் உள்ளிட்டோரின் பெயர்களை குறிப்பிடாமல் இபிஎஸ் மறைமுக விமர்சனம். அதிமுக தொடர் தோல்வியை சந்திப்பதாக சிலர் கூறுகிறார்கள். திமுக 10 ஆண்டுகள் தொடர் தோல்வியை சந்திக்கவில்லையா என இபிஎஸ் கேள்வி. அதிமுக குடும்பமாக இயங்குவதாகவும் ஆனால் திமுக கருணாநிதி குடும்பத்தினரின் கட்சியாக உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். குடியாத்தம் அருகே உள்ள மோர்தானா அணையை சுற்றுலா தலமாக்க வருகிற பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தகவல். ஆந்திராவிலிருந்து பணம் கொடுத்து வாங்கி சேமிக்கும் தண்ணீரில் கழிவு நீரை பிரபல தனியார் மருத்துவக் கல்லூரி கலந்து விடுவதாக குற்றச்சாட்டு. ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்க, அந்த காலேஜில் ஏற்பட கழிவு நீரெல்லாம் கொண்டாந்து நாங்கள் பூண்டியிலிருந்து செம்பரம்பாக்கத்துக்கு ஆந்திராவிலிருந்து காசு கொடுத்து வாங்குற தண்ணியை கொண்டாந்து சேர்த்து வைக்கிறோம். அந்த தண்ணி போது அதில் விடுறான். அதை நான் எதிர்த்து ஹோட்டலுக்கு போயிருக்கோம். ஹோட்டலில் என்ன சொல்கிறேன், இன்னொரு தரம் போய் நல்லா பாருங்க, நல்ல தனியாக கெட்ட தனியாக அப்படி சொல்கிறாங்க ஹோட்டலில். அதனால ஒரு ஹாஸ்பிட்டலுடைய மொத்த கழிவையும் கொண்டாந்து குடிநீரில் கொண்டாந்து அது காசு கொடுத்து வாங்கின தண்ணி அது. முதலமைச்சர் ஸ்டாலினை திருப்திப்படுத்துவதற்காகவே திருமாவளவன் பாஜக எதிர்ப்பை நாள்தோறும் மேற்கொண்டு வருகிறார் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பரபரப்பு கருத்து. ஐயப்பன் மீது அவதூறாக பாடல் பாடிய இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்காமல் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா மீது 4 பிரிவுகளில் தமிழக அரசு வழக்கு பதிவு செய்துள்ளது என்றும் கண்டனம். என்பவர்கள் ஐயப்பனை மிகவும் மோசமாக கருத்துக்களை கொண்டு பாடி அதை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு எதிராக ஒரு கருத்து பதிவு செய்தால் அதை உடனே அவர்கள் கைது செய்வதும், ஆன்மீகத்திற்கு குறிப்பாக இந்து மதத்திற்கு எதிராக கருத்து தெரிவித்தால் அதை கொண்டாடுவதுமாக இருக்கிறார்கள். இது கண்டிக்கத்தக்கது. உடனே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் காலியாக உள்ள மருத்துவர் பணியிடங்கள் ஜனவரியில் தேர்வு நடத்தப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட்டு 10 நாட்களில் நிரப்பப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். தமிழகம் முழுவதும் 18 வயது நிரம்பிய ஆண்களுக்கு வாய் புற்றுநோய், பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் உள்ளிட்ட பரிசோதனை செய்ய திட்டம் என்றும் அறிவிப்பு. மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான CA ஃபவுண்டேஷன் தேர்வு பொங்கல் திருநாளன்று அறிவித்திருப்பதாக MP கனிமொழி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு மக்களின் முன்னோடு பாஜக அரசு விளையாடி கொண்டிருப்பதாகவும் விமர்சனம். CA எக்ஸாமோட பிரிலிமினரி பொங்கல் அன்று நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது கார்ப்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடிய CA எக்ஸாம்ஸ் அந்த மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடியது. அதனால் நிச்சயமாக ஒன்றிய அரசாங்கத்தால் அறிவுறுத்தி அந்த தேதியை மாற்ற முடியும். ஆனால் அதை கூட செய்ய முன்வராத பிஜேபி ஆட்சி தமிழக மக்களின் உணர்வுகளோடு விளையாடி கொண்டிருக்கிறது. பொங்கல் திருநாளன்று நடைபெறவுள்ள CA தேர்வினை வேறு தேதிக்கு மாற்ற வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் வலியுறுத்தல்.
தேர்வு தேதியினை வேறு நாளுக்கு மாற்ற மத்திய அரசிற்கு மாநில அரசு உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். தமிழகத்தில் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், விழுப்புரம், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்பு. வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என வானிலை மையம் தகவல். IPL வரலாற்றில் அதிகபட்ச தொகைக்கு ஏலம் போனார் இந்திய வீரர் ரிஷப் பந்த். கடும் போட்டிக்கு இடையே 27 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது லக்னோ அணி. செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.